ஓடுது ஓட்டும் எப்படி கிடைக்கிறாங்க
மறைந்த மூத்த வழக்கறிஞர் ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய புகழஞ்சலி நிகழ்ச்சிக்கு நமது சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் சர்க்குணம் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வழிமொழிகிறேன். மூத்த வழக்கறிஞர் எங்களுக்கெல்லாம் சீனியராக இருந்து நிறைய வாழ்வு வாழ்ந்து மறைந்திருக்கிறோம். பெரியவர் வழக்கறிஞர் விஸ்வநாதன் அவர்கள் இதே பிறந்த நாளன்று வியாழக்கிழமை தஞ்சாவூர், வரட்டநாடு, பேராவணி, பட்டுக்கோட்டை அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருப்பது அந்த அனைத்து வழக்கறிஞர் சங்கத்திற்கும் பட்டுக்கோட்டை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை இன்று நீதிமன்றத்தில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. குற்ற வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே வழக்கறிஞர் சங்கத்தில் நமது இரங்கல் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நமது வழக்கறிஞர் சங்க உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர் ஐயா விஸ்வநாதன் அவர்களின் முதன்மை ஜூனியர் அண்ணன் எம்ஆர் அவர்களே, வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். அவர்களே, மூத்த வழக்கறிஞர் அண்ணன் சீனிவாஸ்கர் அவர்களே, முன்னாள் தலைவர்கள் பிரகாசம் அவர்களே, ராமசாமி அவர்களே, வீரபாண்டி அவர்களே, ஆஸ்போ அவர்களே மற்றும் முன்னாள் நிர்வாகிகளே, இருபால் வழக்கறிஞர்கள் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் காலதாமதமாக கீழே நிறைய நேரம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நாம் வழக்கறிஞர் யாரும் அவசரப்பட வேண்டியது. நான் நீதிபதிகளிடம் சொல்லியிருக்கிறேன், 12:30 மணிக்கு தான் வழக்கறிஞர் யாரும் பதக்கப்பட வேண்டாம். தொடர்ந்து கீழே எப்படி செலுத்திட்டே அதே போல அமைதி காத்து செலுத்த ஐயாவுக்கு நம்மளுடைய கோரிக்கை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தோன்றி புகழோடு தோன்றுக அகிலா தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற வான்புகள் வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப ஐயா அவர்களுடைய புகழை பறைசாற்றுகின்ற வகையில் நமது சங்க உறுப்பினர் அன்பு சகோதரர் முரளி கணேஷ் அவர்கள் ஐயாவுக்கு புகழஞ்சலி செலுத்துவார்கள். இன்றைய தினம் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய பிபி அவர்களுடைய இரங்கல் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்களை வழக்கறிஞர் சகோதர சகோதரிகளை, நான் இந்த சங்கத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்து
செல்வதற்கு முன்பாகவே சாருடைய அறிமுகம் கொஞ்சம் அரசியல் ரீதியாக இருந்ததுனால கொஞ்சம் அறிமுகம் கொடுக்குறது. அதை தாண்டி வழக்கறிஞர் பணிக்கு பதிவு செய்த பிறகு சிபிசி சட்ட திருத்தத்திற்கு எதிராக சென்னையில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போது பட்டுக்கோட்டையிலிருந்து வழக்கறிஞர்கள் சென்னை போராட்டத்திற்கு சென்றபோது எங்களுடனே வைத்திருந்து சிறு ஒரு இளைஞரை போல எங்களுடன் அனைத்து நிகழ்வுகளும் கலந்து கொண்டு போராட்டத்தில் பங்கு பெற்று பெற்ற சொல்லிதான் அவருடைய நேரடியாக எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்பு பல்வேறு சூழ்நிலைகளில் ஐயா அவர்களோடு தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசவும் வழக்கு சம்பந்தமாக உரையாற்றவும் இருந்தது. அதன் பிறகு ஐயாவோடு நான் சென்னையில் அவர் வீட்டிற்கு அவருடைய சகோதரி அங்கே இருந்தபோது இங்கிருந்து எல்லாம் நாங்கள் சென்றோம். அதன் பின்பு அவர் ஐயா இங்கே வருகின்ற போது தனிப்பட்ட முறையில் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஜனவரி மாதம் வருடம் ஆசிரியர் பெறுவதை நான் கட்டாயமாக பின்பற்றி வந்தேன். தனிப்பட்ட முறையிலே அவரோடு காரில் என்னுடைய காரில் அவரை சென்னையில் அழைத்து செல்வதும் சென்னையிலிருந்து அழைத்தது ஒரு முறை இது நிறைய அவரோடு மனம் விட்டு பேசியிருக்கிறேன். அதாவது அவர் இருக்கின்ற இடம் வேறு, ஆனால் வளர்கின்ற நிலையில் அவர் வழக்கறிஞராக தான் பார்ப்பாரே தவிர வேறு எந்த சிந்தனையும் அவரிடம் இருக்கார். ஒரு முறை நான் அவருடைய ஜூனியராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் டிஆர் அவர்களோடு செல்கின்ற போது நாங்கள் பல்வேறு நிகழ்வுகளை பற்றி பேசி கொண்டிருந்தோம். இப்படி ஐயாவோ அவர்களோடு எனக்கு மிகப்பெரிய ஒரு இணக்கமான ஒரு நட்பு இருந்தது. அவர் இறந்து விட்டார் என்று எனக்கு தாமதமாக இரவுதான் எனக்கு தகவல் கிடைத்தது. ஏன்னா நான் இந்த தேர்தல் காலத்தில் நான் ஒரு முக்கிய பொறுப்பில் பணியாற்றிக் கொண்டிருப்பதால் நான் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் பார்க்க முடியாது. அதில் இரவு சொன்ன போது புறப்படலாம் என்ற போது அடுத்த நாள் தேர்தல் காலத்தில் எனக்கு முக்கிய பணிகள் இருக்கோ அதுக்கான முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் என்னென்ன இருந்தால் யாரிடமும் விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை, மிகப்பெரிய ஒரு துயர சூழ்நிலையிலே நான் அவருடைய பூத உடலை கடைசி முறையாக கூட பார்க்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆளாக வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது. கீழே ஜெயம் சொல்றது போது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களில் மனதில் நின்றவர் யார் என்கின்ற இங்கு பல்வேறு பிரச்சனைகள், இங்கு வழக்கறிஞர்களுக்குள்ளாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்தபோது கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்பட்டு போகின்ற அனைவருக்கும் அந்த பண்பு இருந்தது. அந்த பண்பை உருவாக்கி தந்தவர் நம்முடைய மறைந்த மூத்த வழக்கறிஞர் விவி அவர்கள். அவர் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்கின்ற போது கூட ஒரு ஆழமாக நானும் கேட்ட ஒரு அரை மணி நேரம் கேள்வி கேட்பேன். ஆனா அவர் நறுக்கு தெரித்தார் போல எதை கேட்க வேண்டுமோ அதை மட்டும் கேட்டு அந்த வழக்கையே திசை திருப்பி தன் கட்டுப்பாட்டுக்கு அந்த வழக்கை கொண்டு வருவார். அந்த வகையில் அவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியிருப்பதும் கூட அவர் தொழில் செய்த இந்த நீதிமன்றத்தில் ஜேஎம் கோர்ட்டில் கூட வந்து வாதிடுவார். அந்த எந்த வழக்கு யாரும் இல்லை முக்கியம் இல்லை, அவருக்கு எங்க பணியாற்றுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, வழக்காடி மட்டும்தான் அவருக்கு முக்கியம் என்ற நிலையில் அவர் வாழ்ந்திருந்தார். அவரோடு இருந்த நாட்கள் பழைய நாட்கள் அவர் நமக்காக விட்டு சென்ற அந்த வழிகாட்டியை நினைத்து அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடி நிலையில் சாத்தியடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அருமை சகோதரி அறிவரசி அவர்கள் வழங்கி நிறைய பேர் உடலஞ்சலி செலுத்த வேண்டிய நிலை இருப்பதன் காரணமாக உடலஞ்சலி செலுத்த வருபவர்கள்
அதிகப்படியான நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளாமல் சுருக்கமாக முடியும். சார் சொல்றதை கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன். இப்போ சார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 2 லைன் 3 லைன் தான் சார், சின்ன ஒரு ஸ்டோரி. பெரியவர் கொடுக்குறாங்க அப்படி இப்படி. எங்களுக்கெல்லாம் பெரியவர் தான், சீனியர் கிடையாது. நாங்கள் யாரும் சீனியர் சொன்னதே இல்லை. இந்த செட்டு பசங்களுக்கு பெரியவர், அந்த மகான் மாதிரி பெரியவர். அந்த ஸ்டேஜ்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். பேர் சொல்லுவோம், யார் கேட்டால் கூட பெரியவர் தான். நல்லா இருக்காரு நான் போனோம்னா பெரியவர் நல்லா இருக்காரு அப்படிதான் விசாரிப்பாங்க. எங்க லைஃப்ல பர்சனலா அவர் இருந்தது அப்படின்னா, நாங்கள் ஆலங்குளத்துலேருந்து பொண்ணு எடுத்துட்டு வந்ததுனால தாமரமூட்டில் அவ்வளோ மதிக்கலைங்க. அந்த ஸ்டேஜில் எங்களுக்கு படிப்புன்னு ஒன்று சொல்லி கொடுத்தா தைரியங்கிறது ஒன்று வரும்னு சொன்னது பெரியவரோட ஃபேமிலியில் உள்ள மூலாமையர்கள் தான். கூப்பிட்டா தாத்தாவை கூப்பிட்டு நீ படிடா, நீ படிச்சுனா தாமரமூட்டில் நிற்கலாம், இல்லைன்னா நீ வெளில தான் போக சொல்லுவாங்க நம்மள அப்படின்னு சொல்லி ஆலங்குளத்தில் கொண்டு சொத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் மண்ணாங்கட்டில் திரும்ப போய் இருக்கும் பொழுதும் நீ படித்தாலும் நீ ஒன்று உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 3 தலைமுறைக்கு அப்புறம் நாங்கள் உள்ளே வரோம். அவர் சொன்ன படிப்பை வச்சு தான். அந்த படிப்பை கவர்ந்து பண்ண இப்போ வரையும் அவங்க ஃபேமிலியோட இதை வச்சு நாங்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறோம். அது அந்த கோட் வந்து கண்டிப்பாக பெரியவரோட ஃபேமிலி ஃபுல்லாக போய் சேரும். ஏன்னா படிப்புங்கிறது இந்த காலத்துல எப்படின்னு தெரியல, பட் அந்த காலத்தில் அது வந்து பெரிய மதிப்புமிக்க ஒரு ஆளாக படிக்க முடியுங்கிற ஸ்டேஜில் பெரியவரோட ஃபேமிலியால் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு படிப்பு கிடச்சிது. அப்படி இல்லைன்னா நாங்கள் இன்னமும் ஆலங்குளத்து கைப்பிள்ளையா இல்லைன்னா மண்ணாங்கட்டு கைப்பிள்ளையாவும் நாங்கள் இருந்துட்டு போனோமோ. தான் சொந்த ஊரில் குரல் கொடுக்கறதுக்கும் வேற ஒரு ஊரில் குரல் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. மண்ணாங்கட்டிலேருந்து என்னை ஒரு தேடி ஒரு அலைட்ஸ் வந்தப்போ அந்த ஊருக்கு அந்த ஆஃபீஸில் ஒருத்தரும் இல்லையே விளையாட்டு பிள்ளைங்க அப்படின்ட்டு போனாங்களாமா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் போல்டாக பேசுகிறேன், நான் போல்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தைரியம், அந்த படிப்பு, அந்த ஃபுல்லாகவே சாப்பிட்டா போய் சேரும். எங்கள் ஃபேமிலி யாராவது கேட்டிங்கன்னா படித்த ஃபேமிலி அந்த படிச்சுன்னு அந்த ஒரு வார்த்தையை 6 தலைமுறை 7 தலைமுறையாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா சாரோட தான் ஃபுல்லாகவுமே. சாரோட ஆஃபீஸில் நானும் ஒரு ஆளாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பெரியவர் எங்களோட மனதில் எப்பொழுதும் இருப்பார். பெரியவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கணும். நன்றி. சங்க செயலாளர் அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்கள் இறங்குவார்கள். நமது சங்க மூத்த வழக்கறிஞர் ஐயா டிவி அவர்களின் இந்த நிறைவேற்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இந்த தலைவர் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபால் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் எவ்வளவு நன்றியை தெரிவித்துள்ளேன். எல்லா இறந்த நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா பற்றி பெருமைகளை அனைவரும் சொன்னார்கள், இன்னும் சொல்லவும் காத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கறிஞர் சங்க ஒரு 25 ஆண்டுகளாக கொடுத்து ஒரே வார்த்தை, நமது வழக்கறிஞர் சங்கத்தின் காட்ஃபாதர் அவர் மறந்துட்டார். திரும்ப அந்த பொறுப்பு யாருக்கு வரணும் தெரியல. அதுதான் நம்ம வழக்கறிஞர் சங்கத்தின் காட்ஃபாதர் மறந்துட்டார். மற்றபடி அதை சொல்றது ஒரு வார்த்தையை என்ன சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மூத்த வழக்கறிஞர் தேவகுமார் அவர்கள் கோலஞ்சலி. Not able to say good morning today. That is our but time and time paid for them. A great man. So many good things we have learned from. The first thing is obedience in the courtroom. Submissiveness. When he refers to the court, to the judge, he will go to any extent. He will never have any confrontation with the judge, with the judicial officer. Such a thing we have to learn from. Judicial officers and all, நம்ம பரிசீலனை வேலை ஆகும். நம்ம கிளையன்ட்டுக்காக நம்ம அப்பேரும். ஸோ ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் அவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. உள்நாட்டமாக வழக்கறிஞர்களுக்கு
சங்க உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் கோலஞ்சலி செலுத்துவார். நினைவேந்தல் என்னுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் வழக்கறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய வழக்கறிஞர் குடும்பத்தில் மூத்த உறுப்பினரை இழந்திருக்கின்றோம். அதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி அவர்களுடைய புகழை போற்றுகின்ற வகையில் நாம் இங்கே புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இங்கே கீழே குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலும் சரி, நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்திலும் சரி, நிரம்ப வழக்கறிஞர்கள் அவரை பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். பாராட்டுக்குரிய விஷயம். நிறைவான வாழ்ந்திருக்கின்றார் மறைந்த மூத்த வழக்கறிஞர் ஐயா விவி அவர்கள். 91 வயசு இருக்கும் என்று நினைக்கிறேன். 87. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வாழ்வு தான். அவருடைய வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கு அவருடைய வழக்கறிஞர் பணியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக மற்றவருடைய மனம் போடாத அளவிற்கு ஒரு செய்திகளை நீதிமன்றத்தில் எடுத்து சொல்வதும், அதே போன்று வழக்கறிஞர்களிடம் சரி வழக்காடிகளிடம் அன்பாகவும் கனிவாகவும் பகிர்ந்து கொள்வது, பழகுவது போன்ற ஒரு தன்மை அவருக்கே உரியது. யாரையும் கடிசொல் சொல்லாமல் அன்போடு இருந்திருக்கின்றார். அவர் பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 3 ஜமீன்தார்களுக்கு இந்த சொந்த. ஒன்று மண்ணாங்காட்டு ஐயர் என்பார்கள். மண்ணாங்காட்டு ஐயர்னா அவர் தான், இவங்களுடைய பரம்பரை தான் மண்ணாங்காட்டு ஐயர். அதே போட்டு சின்னாஞ்செட்டி சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட இடம். அதே மாதிரி காட்கேர சாஹிப் மகாராஜ் இந்த ஏரியாவிலலாம் இந்த சொத்துங்கிறது அந்த மன்னர்களுடைய காலத்தில் அவங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட சொத்து. அப்போ ஒரு பெரும் நிலங்களால் பல கிராமங்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஆண்டிருக்கின்றார். பல கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் ஆண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பாக அவரோடு ரொம்ப நாணயமாகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் எல்லோரையும் பாவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவரை பற்றி அவர் இறந்ததற்கு எல்லோரும் மிக வருத்தத்தோடு நாம் இருக்கின்றோம். இறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். காலத்தின் கட்டாயம், இயற்கையின் கோணல் பற்றி நம்மை விட்டு மறைந்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவருடைய விட்டு சென்ற அந்த பணி, அந்த நேர்மை, அந்த பழகும் விதம், அந்த 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 வழக்கை நீதிமன்றத்தை எடுத்து சென்ற விதம், இவையெல்லாம் நாம் ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டு நாமும் அவரை போன்று மிக சிறப்பாக இந்த நீதித்துறையில் நம்முடைய இந்த வழக்கறிஞர் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். மறைந்த அப்துல் கலாம் சொல்வார்கள், பிறப்பு என்பது ஒரு சாதாரணம், இறப்பு என்பது ஒரு சகாப்தம். அதே போன்று நம் மறைந்த ஐயா விவி அவர்கள் இன்னைக்கு மறைந்திருந்தாலும் ஒரு சகாப்தமாக நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அவருடைய மறைவால் வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், வழக்கறிஞர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அண்ணாருக்கு வீர வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடையில யாரும் எந்திரிச்சு போக வேண்டாம். ஏன்னாக்க நம்ம போகாம அவரை சீக்கிரத்துல கோர்ட்டை தொடங்க போகிறதில்ல, சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்தபடியாக ஐயா விவி அவர்களோடு சிறுபிள்ளை காலத்திலிருந்து அவர் களம் பற்றி நடந்த சகோதரர் பிரகாஷ் அவர்கள் கோலஞ்சலி செலுத்துவார். அனைத்து மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் எல்லோருக்கும் இருந்து வாழ்த்துக்கள், நன்றிகள். ஐயா அவர்கள் கூறுகிறார்கள். இருந்த போதிலும் என்னை பொறுத்தவரை ஒரு ஆசானாகவும் இருந்து ஒரு வழிகாட்டிய ஒரு நல்ல மனிதர். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகர் என்ற குரலுக்கு ஏற்றாற்போல்
அவருடைய வாழ்க்கை தொழிலை எப்படி செய்ய வேண்டும், தொழிலுக்கு என்ன மாதிரியான மரியாதை கொடுக்க வேண்டும், அதை எந்த விதத்தில் ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டும் என்று அடிப்படை முதற்கொண்டு சொல்லிக் கொடுத்து அவர்களை நண்பர்கள் இந்த அவருடைய இழப்பு சங்கத்திற்கும் அல்லாமல் பட்டுக்கோட்டையும் வாழ் மக்களுக்கும் எனக்கு ஒரு பேரிழப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு வரவேற்கிறேன். மூத்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் எம் செல்வராஜ் அவர்கள் புகழஞ்சலி செலுத்துகிறார். இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களும் பிவி என்று அன்போடு அழைக்கப்பட்டிருக்கின்ற பெரியவர் ஐயா அவருடைய இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகிறது கலந்துகின்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா அவருடைய இளம் வழக்கறிஞரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்ஆர் அவர்களே, வீரனார் அவர்களே, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சீனிவாஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இருபால் வழக்கறிஞர்களே, ஐயா அவர்களை பொறுத்தவரையிலும் பட்டுக்கோட்டை இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் இங்கு இருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களும் இரண்டு பிரிவுகள். ஒருவர் பிவி சார் அவருடைய வழிவந்தவர்கள், மற்றொரு பிரிவினர் மரியாதைக்குரிய மறைந்த பெரியவர் விகேஎஸ் அவருடைய வழிபோன்றவர்கள். எனக்கு தெரிந்து இதற்கு முன்னால் இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் இருக்கின்றார்கள். நான் 86 இந்த சங்கத்தின் வழக்கறிஞர் வந்தேன். நான் வந்த பிறகு எனக்கு தெரிந்த வகையில் இந்த இருபெரும் வழக்கறிஞருடைய அவருடைய வழிபோன்றவர்கள் தான் இந்த பட்டுக்கோட்டை இருந்த வழக்கறிஞர்கள். என்னுடைய சீனியர் மூத்த வழக்கறிஞர் குற்றால செல்வராஜன், அவருக்கு வழக்கறிஞர் மூத்தவர் விகேஎஸ். அது மாதிரி ஒவ்வொருவரும் இந்த விகேஎஸ் அவருடைய வெளிவந்த ஜூனியர்ஸு, அடுத்து பிஎஸ் அவருடைய வெளிவந்தவர்கள். ஐயா அவர்கள் இறந்த அன்று காலை சுமார் ஒரு 12 மணி அளவில் என்னுடைய ஜூனியர் வழக்கறிஞர் நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஒரு காலத்தில் பட்டுக்கோட்டையில் பஸ்ஸாண்டில் மணி கொண்டு வரும்பொழுது அப்போ கோர்ட் நேஷனல் கோர்ட் அங்கே கோர்ட் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்போ இந்த கோர்ட்டை கிராஸ் பண்ணி இந்த கோர்ட்டுக்கு வரும்பொழுது நாங்கள் பார்ப்போம். ஜூனியர் சொல்லிவிடணும், ஒரு பெரிய ஜீனியஸ்னால் அவங்களாம் இந்த வக்கீல் வழக்கறிஞர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு சார் மறைந்த சந்தன் சார் அந்த கேப் இதில் ஜப்பான் சர்ஜரி பண்ணி அந்த கேப் வச்சுருவாங்க. அந்த கேப் வச்சு கையில் பூச்சி விடுவாங்க. அந்த மாதிரி அழகிட்டு சார், காதல் சார், அப்போ எல்லாத்தோட அவர் விஸ்வநாதர் தான் அந்த கம்பீரமான ஒரு உடல் வாக்கு. அவரை பார்க்கும் பொழுதே சரி வக்கீல் தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அவங்க வரும்போதெல்லாம் கோர்ட்டில் ஜட்ஜஸே இன்னைக்கு இந்த வக்கீல் வர்றாங்க, இவர் நம்ம என்ன பாடப்படுத்த போடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜட்ஜி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் இருந்தாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஜூனியர்கிட்ட ஒரு 12 மணி அங்கே பேசிட்டு இருந்தேன். நீங்கள்லாம் உள்ள நாங்கள் எங்களுக்கு கடக்கிற வயது, நீங்கள் படிக்கிற இடம் வயது உள்ளவங்க, நிறையா புக்ஸ் இருக்குது, நிறையா படிக்கணும், இந்த மாதிரி வழக்கறிஞர் மாதிரி நீங்களும் பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாயங்காலம் ஒரு 6 மணி நேரம் ஆஃபீஸில் இருந்தால் என்னுடைய ஜூனியர் கோர்ட்டில் இந்த மாதிரி சார் காலையிலே பேசிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி சார் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது கேட்குற பொழுது உண்மையே எனக்கு என்னால் தாங்கிப்பட முடியல. மறுநாள் தேர்தல் பணி போயிட்டு திரும்பி வர முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே போய்ட்டு அவருடைய கடைசியில் இறுதி கொடுக்க முடியவில்லை. எல்லோரும் சொன்னாங்க அவரை பற்றி, அவருடைய சிறப்புகளை பற்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சிறப்புகள். வழக்கறிஞர்களுக்கு அவர் ஒரு பெரிய பீஷ்மர் மாதிரி வருது. அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ள அனைத்து பேர்களுக்கும், வியாபாரிகளாக இருக்கட்டும், பெருங்குடும்பத்தை சார்ந்தவர்களும், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணியிருக்கிறார்கள். நான் இன்னைக்கு சொன்னேன், இந்த அவருடைய இறுதி சடங்கு மட்டும் சென்னையில் இல்லாமல் பட்டுக்கோட்டையில் மாதிரி ஒரு எலெக்ஷன் டைம் இல்லாமல் இந்த பட்டுக்கோட்டையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது தான் பட்டுக்கோட்டை தாயர்.
அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அப்படி நடந்திருக்கு நிகழ்ச்சி. பட்டுக்கோட்டை யாருக்குமே அப்படி நடைபெறாத ஒரு இறுதி ஊர்வலம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு செய்தி மட்டும், சார் வந்து சிறியவர் பெரியவர் அப்படின்னு பார்க்காம எல்லோருக்கும் வந்து எல்லோரையும் மதிக்கக்கூடியவர். ஒரு முறை பட்டுக்கோட்டை வந்து ஆதித்யன் ஒரு இடத்துல ஒரு பெரிய இஷ்யூ ஒரு சில பேர் சார் தெரிஞ்சிருக்கும். அது பெரிய மேட்டர். அதாவது அந்த அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே காலி பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் ஒரு வழக்கு நடந்து நம்ம பட்டுக்கோட்டை முனிசிபல் வந்து அப்படியே ஒரு முதல் கஷ்டமான தீர்ப்பு வாங்கி எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து வெளியில் அனுப்புற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. நான் வந்து சிவில் சர்வீஸ் பண்ணது இல்லை. ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 4-5 பேர் வந்து சும்மா எவ்வளோ கூட்டம் போட்டு வேட்டிய மாற்றி லெட்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நேரம் வந்துருந்தாங்க. நான் பார்த்தேன், நீ வாழையே என்ன விஷயம் எதுன்னு கேட்டுருக்கேன். ஒன்றும் எங்களை வந்து காலையில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையும் நாங்கள் ஒரு 200-300 குடும்பம் இருக்கோம், நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் போயிருங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏதாவது வழக்கு இருக்குதா? இல்லை. ஒரு நோட்டீஸ் வச்சா இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவங்கள் ஒன்றுமே இல்லை, எதுவுமே தெரியல. என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் ஸ்டேஷன் போனேன். நம்ம சூப்பர்வைசர் இன்ஸ்பெக்டர் அவரை போய் பார்க்கும்பொழுது பக்கத்தில் நம்ம வீரவாண்டிதான் இருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் இருந்தார். அவர் கூட பெரிய பண்ணு வச்சார். இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து நீங்கள் வாங்குவாங்க, நான் எங்கள் கையில் வச்சுருக்கேன், எனக்கு என்ன பண்ணி தெரியல, இது கொஞ்சம் பாருங்க. வாங்கி பார்த்தா அப்படியே எல்லாமே அது நிறைய மேட்டரை சப்ரஸ் பண்ணி அப்படியே வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாமே வந்து ஒரு சூடு வழக்கு ஃபைல் பண்ணி ஒரு முதல் பெற்றவன் தீர்ப்பாகி அவங்களை வந்து எரிஷன் எடுக்கிற மாதிரி எல்லாம் முடிவு வந்துருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர் சொன்னேன், சார் இந்த பார்க்கும்போது ஹஸ்பண்ட்லாம் வந்து இது சரிதான், நீங்கள் போய் நடவடிக்கை எடுக்கலாம், மற்றபடி என்ன பண்ணிங்கன்னா அதை வாங்கி அவர் வந்து ஒப்பிட்டு வைக்கிறார். பட்டுக்கோட்டையிலுமே சார் ஜிபி சாருக்கு வந்து சார் கோவிந்தராஜ் சார் இருந்தார். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் கூட்டணி தஞ்சாவூர் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து எஸ்பியில் வாங்கிட்டாங்க, டிஜிபி வரைக்கும் வாங்கி நான் போகலாமா போயிட்டு இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணலாமா அப்படின்னா கேட்டு வாங்கிக்கலாம். நல்ல ரெக்கார்ட்ஸ் கையில் வச்சுருக்காங்க. இவங்க அடித்தா யாருமே கேட்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், இருக்கலாம், சட்டப்படி பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு மாறுனா நீங்கள் பார்க்குற பொழுது நாளைக்கு வந்து ஒரு எல்லாம் வெக்கேட் பண்ணி போயிட்டு நாளைக்கு இதெல்லாம் ரோட்டில் போய் அவங்க கதறி வந்து இருக்கிற இடம் அப்படி கரெக்டான சொல்லி நாளைக்கு ரோட்டில் இருந்து இஷ்யூ பெருசாக ஆயிடுச்சுன்னா அன்றைக்கு உங்களுக்கு கஷ்டம். அன்றைக்கி இந்த பிரச்சனை நீங்கள் அதையும் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னோட பிரச்சனை சொல்கிறோம். அதனால எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டு மறுபடியும் போடுறோம் பார்த்தா நான் வந்து அதான் சிவில் போனதில்லை. அப்போ வந்து அடுத்த மரியாதைக்குரிய ராம்தாஸ் அவர் வந்து ஒரு டைம் யார் போனாலும் என்ன வேணும் டைப் போனாரு டீச்சர் போனாரு அந்த டைப் ஆகுது. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு 10th நான் படித்தேன் ராம் அப்படியோடைய ஃப்ரெண்டு. நாங்கள் 3 பேருக்கு வந்து வக்காலத்தோட கோர்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் ரெக்கார்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்து ஒரு ரெக்கார்ட் போட்டோம். ஜட்ஜி வாங்க வெளியில் வந்தேன். அப்புறம் உள்ள வந்து கேட்டுக்காக பேசி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பென்ஷன் கொடுத்தோம்னா ஒரு கமிஷன் அட்வான்ஸ் பண்ணி கமிஷன் கூட இடத்த பார்க்குற மாதிரி கொடுக்குறோம். அப்போ ஜட்ஜி எங்கள் கோர்ட்டுக்கு வர மாதிரி சேம்பர் கூப்பிட்டு பேசி கன்வென்ட் பண்ணாரு. அப்புறம் அதோட முடிஞ்சு இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் நான் வந்து கோர்ட்டில் வந்து எல்லா மேட்டருமே முனிசிபல் எல்லா ப்ரொசீஜர் ஆல் ப்ரொசீஜர் ஸ்டேட் ஹைகோர்ட் ஆர்டர் போய் எல்லாம் பண்ணி பண்ணு மார்க் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. இது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு நாள் வந்து சார் வந்து டிவியில் வந்து என்னோட ஆஃபீஸ் தான் இருந்துச்சு. அவர் அவ்வளோ பெரிய உடம்பு அவர் நடந்து வந்து யாரும் பார்த்துட்டு இல்லை. அந்த ஆஃபீஸ் முன்னாடி நின்றுதான் சார் சொல்கிறாரு உங்கள் வாங்க அப்படின்ட்டாரு. சார் வாங்க சார் வாங்க சார் உடனே இல்லை வாங்கினார். இல்லை வந்து சொன்னார் இந்த மாதிரி இந்த மேட்டரில் வந்து ஏதோ நான் ஏதோ அதில் இன்வால்வ் ஆகி ஏதோ சொன்ன மாதிரி டிஎஸ் சொன்னார். அது ஒரு நாளாக சொன்னார். சப்போஸ் அவர் ஏதாவது நடத்த மாதிரி சாரி புரியும். அது அப்படியே எதுவுமே சொல்ல சார் ஒன்றும் சொல்லணும்னு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரேன் அப்படின்னு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா அது வந்து ஏதோ ஒரு இம்ப்ளைடாக ஏதோ 20 நாளாக போயிருக்கலாம். ஒரு டிஎஸ்ஆர் மேட்டர் தெரிஞ்சு அவருமே திட்டிருக்காரு. இந்த மேட்டரை போய் நீங்கள் போட்டு ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசி என்னடா பாக்கி ஏதோ வந்து நான் ஏதோ வருவார் பேசுவார். பார்த்துட்டு ஒன்றே பிள்ளை இவ்வளோ பெரிய மனிதர் அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது சொன்னால் நம்ம எல்லாருமே பேசிடுவோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு தம்பியானவர், சீரியஸ் குறித்து பார்க்காதவர், வழக்கறிஞர் எல்லாருமே ஒரே பண்ணுவார், எல்லாரும் சொல்லுவார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஒரு இந்த உதாரணம் வந்து என்னால் வந்து காரணங்களுக்கு மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் இருந்தார். எல்லாரும் சொன்னாங்க பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் வந்து அவருக்கு வந்து ஒரு தனி மண்டபம் இருந்தது. தீபாவளிக்கெல்லாம் வரும்போது நியூ இயர் போகும்போது எல்லாருக்கும் ஓட்டை மாற்றி எல்லாருக்கும் போவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பெரிய சிறந்த ஒரு பண்பாடு நிறைந்த வாழ்வு 88 வயசு வாழ்ந்துட்டாரு.
இருந்தாலும் வந்து அவர் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் இருக்கிற காலப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கங்கள் அந்த பாக்கு இந்த மாதிரி ஐட்டம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதனால் அந்த சர்ஜரி பண்ணதுனால அவர் வந்து இப்போ 28 வயசானாலும் வந்து நீங்கள் மேலே வந்து ரெண்டு ஸ்டிக் வச்சு நடந்து கேட்க மாட்டீங்க. மனிதர் இழப்பு வந்து நீங்கள் ஒருத்தராக இருக்காங்கன்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் அவங்களுடைய வழிவந்தவர்கள் உருவத்தைய சிறக்கக்கூடியவர் வழக்கறிஞர் குடும்ப உருவாக்கியவர். அவருடைய புகழ் என்றும் நிலைக்கும் இருக்கும் என்று நாம் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கேட்டு அவருடைய நினைவை கூட்டி அமைகிறேன். ஐயா விவி அவர்கள் பிறந்த மன்னங்காடு கிராமத்தின் சார்பாக திரு ராமச்சந்திரன் அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார். பெரியவர் நிறைய பழக்கம் பண்ண மாட்டாங்க. முதல்ல பார்த்து பார்த்தா சாய் மாற்றம் இறுதி வரையில் அவருடைய ஆசையோட கடற்கரை கடமை பேச முடியவில்லை. சங்க உறுப்பினர் அரசு வழக்கறிஞர் சுப்ப ஆறுமுகம் அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார். இந்த இரங்கல் கூட்டத்துடைய தலைவர், நம்முடைய சங்கத்தின் தலைவர் அன்பு சோதரர் PNS அவர்களே, பெரியவர் ஐயா பிவி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை செய்தால் எப்படி செய்வார்களோ அதே போன்று அவர் வீட்டு மூத்த மகனை போல இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் நிம்மார் அவர்களே, அதே போல தான் ஆடாவிட்டாலும் தான் சதுரம் ஆடும் என்பதை போல அந்த பகுதியிலே வாழ்ந்து வழக்கறிஞராக இருந்து அவரோடு பயணித்து அவர் இட்ட பணிகளை இங்கே தொகுத்துரைத்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் PN அவர்களே, மூத்த வழக்கறிஞர் அவர் உடல் நலம் நன்றாக தெரிவித்தது என்பது அவருடைய பேச்சிலிருந்தே தெரிகிறது. மிக அருமையாக பேசினார் அண்ணன் சீனிவாசன் அவர்களே, முன்னாள் தலைவர்கள் ராமசாமி அவர்களே, காமராஜ் அவர்களே, பிரகாசம் அவர்களே, செயலாளர் அன்பு சோதரர் மணிகண்டன் அவர்களே, நிர்வாகிகளே, இருபால் சகோதர வழக்கறிஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரியவர் டிவி அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது இவரெல்லாம் சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் தெரிகிறது. நீதிமன்றத்திலே உங்களுக்கெல்லாம் சில பேர்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்குள் வந்தவர்களுக்கு அவருடைய பழகிய பாக்கியம் கிடைத்திருக்காது.
எங்களுக்கு கிடைத்த அந்த வழக்கறிஞர்களிடம் நீங்க ஜெயராமனிடம் இருக்கிற பொழுது அந்த வழக்கறிஞர்கள் பிவி அவர்களிடம் தெரிந்த பழக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். நான் தெரிந்து கொண்டது, நான் வழக்கறிஞராக வந்த பிறகு நான் டிகேஎஸ் அவர்களிடம் இருந்தேன். நான் காமராஜர்லாம் டிகேஎஸ் சார்ட்ட இருந்தோம். நம்ம அண்ணன் எம்ஆர்லாம் அண்ணன் எம்ஆர் இப்போ இருக்கிற எம்எல்ஏ அண்ணாதுரை எல்லாம் வந்து பிவி சார்ட்ட இருந்தாங்க. நான் ரொம்ப குறுகிய காலத்திலே டிகேஎஸ் விட்டு போயிட்டேன். டிகேஎஸ் கிட்ட வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல போயிட்டேன். அப்ப டிவி சார் கூப்பிட்டு நீங்களும் அறிவாளர்களும் ஒன்னா ஆபீஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எதிர்த்தாப்புலாம் எம்ஆர் வந்திருக்காரு, போய் அவர்கிட்ட என்ன பேசுறாருன்னு வாயை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்பதான் புரியல கத்துக்கலாம் அப்படின்னு என்கிட்ட அட்வைஸ் பண்ணாரு. நானும் எம்ஆர் வீடு அப்ப எதிர்த்தாப்புல இருந்துச்சு, அந்த பாலகிருஷ்ணன் டாக்டர் ஆஸ்பத்திரி தான் வீடு. ஒரு புல்லட்ல ப்ளூ கலர் புல்லட்னு நினைக்கிறேன், அந்த புல்லட் அவருடைய போட்டு கவுன் புல்லட் மேலேயே கிடக்கும். அங்க போய் அறிவாளர் வரமாட்டார், கூப்பிட்டா நான் போவேன். 2 பேர் போய் உட்காந்துருப்போம். வந்துட்டியாடா வா, அங்க இருந்து ஒருத்தன் கவட்ட வந்தே நீ தான் இது அப்படின்னு சொல்லி வா, எப்பவுமே கலவு தான் பேசுவார். அழைச்சிட்டு கோர்ட்டுக்கு போவாரு. ஜேஎம் கோர்ட்ல போய் இவன் எங்க கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார். நீதிபதிகள் தேர்தல் நம்ம கலவு தான் பேசுவார். அண்ணன் அவரு பேசுவாரு. அப்ப எம்ஆர் விட்டு அவர் சொன்னதுபடி நான் அவரோட போயிட்டு இருந்தேன். பிவி சார் ஒரு நாள் அந்த கோர்ட்டுக்கு வந்தார். பிவி சார் கோர்ட்டுக்கு வந்தாரு. அந்த கோர்ட்ல எனக்கு எங்க சாருடைய கேஸ் ஒன்று எடுத்து வச்சிருந்தாங்க, நீங்க நடத்தியே ஆகணும்னு சொல்லி ஜெயமார் இருந்து திரும்ப உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த ராஜமாணிக்கம் அவர்கள் என்னை படித்து விட்டார்கள். 7 ஃபிட்னஸ் வந்திருக்கு, நீங்க விசாரிச்சே ஆகணும்னு. நான் கட்ட படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிவி சார் ஆபீஸ்ல இருந்து ஒரு கேஸ் வருது. பிவி சார் ஆபீஸ்ல இருந்து ஒரு கேஸ் வருது. அதுல ஒரு வழக்கறிஞர், நல்ல வழக்கறிஞர் தான், அவருக்கும் ஜெயமுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டாரு. ஜெயம் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கேஸை நடத்தல, நீங்க வேற கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேள்விப்பட்டு பிவி சாரு சங்கத்துல இருந்து கிளம்பி வந்துட்டாரு. அப்ப கோர்ட்டு எங்கன்னா ஏவிராஜ் கிட்ட நினைக்கிறேன், ஏவிராஜ் கிட்ட இருந்துச்சு கோர்ட்டு. ரொம்ப பேருக்கு தெரியாது, நம்மளாம் இங்க வந்தது காரணம் தான். ஆமா, மாடியில இருந்துச்சு. நான் வக்கீலாவே 1 வருஷம் 1.5 வருஷத்துல இருக்கும். எஸ்டிஎம் கோர்ட்டு. அந்த அண்ணன் சீனிவாசன் போட்டு அடிக்கடி அந்த கோர்ட் எடுப்பாங்க. அது முன்னாடி ஒரு 10 பேர் வந்துட்டே இருப்பாங்க. கட்சிக்காரன் வருவாங்க, வக்கீல் வருவாங்க. ரொம்ப அதெல்லாம் பாக்குறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இப்பெல்லாம் இல்ல அது மாதிரி. சீனியர் பின்னாடி போனதே இல்ல. நம்ம முதல் நாள் வரோம், மறுநாள் நம்மளே சீனியர் ஆயிடும். அது மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா டிவி சார் கத்து கொடுத்ததை நான் சொல்றேன். அப்ப வந்து இது மாதிரி அந்த வக்கீலுக்கும் ஜெயமுக்கும் பிரச்சனை வந்தோடனே, இப்ப வக்கீல் குமார் சார் இருந்த இடம் தான் வக்கீல் சங்கம். அதுல ஒரு ஈசி சேர் இருக்கும். அதை ரொம்ப பேர் பார்த்துருக்கிறதுக்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த சேர்ல படுத்திருந்தவரு இந்த மாதிரி பிரச்சனை ஜெயமுக்கும் அந்த வக்கீலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை பெருசா போய் அவர் கட்ட தூக்கி போட்டுட்டாரு, நிறுத்த மாட்டேன்னு அப்படின்னு வர்றாரு. வந்து எஞ்சான் உடம்பு எல்லாம் சொன்னாங்க, எஞ்சான் உடம்பையும் அப்படியே கூறிய எஜமான என் ஜூனியருக்காக நான் அப்பாலாஜி வாங்கிக்கிறேன், இந்த வழக்கை நாங்க வேற கோர்ட்ல நடத்த மாட்டோம், என்ன தீர்ப்பு வேணாலும் இந்த கோர்ட்ல நடத்துவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி நடத்தினாரு. அவருக்காண்டு பிவி சார் சொன்னாருங்கிறதுக்காண்டி இந்த ஜட்ஜ் நடத்தினாரு. நீதியரசரா இருந்து ரிட்டையர் ஆன ராஜமாணிக்கம் இப்ப கூட வந்தப்போ அதை சொன்னாரு. ராஜமாணிக்கம் அதை நடத்தி அவங்களுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி வருத்தப்பட வந்த வக்கீல் வந்து நம்ம சிதம்பரம் சார், அத்திவட்டி சிதம்பரம் சார். அவரும் ஒன்றும் தப்பா அவனு சொல்லிடல, சின்ன வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படா போயிடுச்சு. அதை எதுக்க சொல்றேன்னா, முதல்ல கட்ட படிக்கிறத விட நீதிமன்றத்தை படிக்காம, நீதிமன்றத்தை படிக்கிறத விட நீதிமன்றத்தினுடைய பணியாளர்களை படிக்காம, உங்க குமார் சார்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு ஒருத்தரோட ஒருத்தர் இணக்கமா இருக்கணும்னு சொல்லுவார். நெடுங்கல் உடலுடன் இன்றில்லை என்னும் பெருமையெடுத்து மாண்புகள் உலகம் அப்படின்னு வள்ளுவன் சொன்னதை போல, அவ்வளவு பெரிய மனுஷர் இறந்துட்டாரு. வெள்ளிக்கிழமை ஆனா ஓய்வு வசனம் என்ன வந்து அதிகமா இறை நம்பிக்கை உடையவன் ஆக்குறது அவர்தான். எப்படின்னா வெள்ளிக்கிழமை தம்பியை போன் பண்ணுவாரு. அப்ப ஏதாவது சுத்திர போன் இருந்துச்சு, அந்த போன்ல எனக்கு பண்ணுவாரு. 2வது போன்ல இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஆனோட ஏதாவது கோயிலுக்கு அனுப்பிடுவார். காரத்துக்கு திருச்செந்தூர் பிறந்தடி வரையலாம் பாரு, நான் ஓடுவேன். அதே மாதிரி காலரசி போறேன் பாரு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த நாள் திருத்தணி போறேன் பாரு. கோயிலுக்கு பல கோயிலுக்கு நானும் அவரோட படிச்சிருக்கேன். அதனால எனக்கு இறை நம்பிக்கை வந்து எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒருத்தரை நம்பணும் அப்படின்னாரு. சீனியரை நம்புறீங்களோ இல்லையோ, பெத்த தகப்பனை நம்புறீங்களோ இல்லையோ, தாயை நம்புறீங்களோ இல்லையோ, கணவனை நம்புறீங்களோ இல்லையோ, மனைவியை நம்புறமோ இல்லையோ, ஆனா கடவுளை நம்புங்க. அது எந்த கடவுளா வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு இறை நம்பிக்கையை கூட்டி என்ன வளர்த்தாரு. மிகப்பெரிய உயரிய மனிதர். அவருக்கும் ஒரு நான் பிபி ஆனதுக்கு பிறகு சப்போர்ட்ல ஒரு வழக்கு வந்துச்சு. 5 அக்யூஸ்க்கு 5 வக்கீல். ஒருத்தர் வந்து இவரு, இன்னொருத்தர் என் சீனியர் பிகேஎஸ், இன்னொருத்தர் ஜஸ்டிஸ் நாகமுத்து. 3 பேர் திருவோண கேஸ். எம்ஆர்என் கூட தெரியும், இந்த பாயெல்லாம் இருக்காங்க அந்த கேஸ்ல. அந்த கேஸ்ல வந்து 3 பேருக்கு 3 அட்வொகேட், நான் பிபி ஒரே ஆள் ஆஜராகிறேன். எனக்கு விகேஎஸ் ஆருக்கும் ஒரு சின்ன தர்க்கம் வந்துருச்சு. தர்க்கம் வந்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா,
ஏன்னா பிவி சார் உங்க ஜூனியர்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாரு. உடனே நான் தர்க்கம் பண்ணிட்டு இருந்த என்னுடைய சீனியர் விகேஎஸ் அவர் பிபியோட ஜூனியர்ல என் ஜூனியருங்கிறார். விகேஎஸ் எடுத்துருச்சு. அப்ப நான் திருப்பி சொல்றேன் எங்க சீனியர் விகேஎஸ் சேர்த்து நாங்க பிபிக்கு தான் ஜூனியர்னும். எங்க சீனியர் சொல்லுவார் விகேஎஸ் கிரிமினல்ல நான் விசுன்னு தான் அவர் சொல்லுவார். நம்மலாம் பெரியவர் போ பிபி போம், எங்க சீனியர் விசும் பாரு. நாங்க எல்லாம் நான் கிரிமினல்ல விசுக்கு தான் ஜூனியர் பாரு. அவ்வளவு பெரிய மனிதன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவர் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினுடைய சார்பாகவும் நான் சார்ந்திருக்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் என்ற முறையில் தமிழ்நாடு அரசுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்தி விடைபெறுகிறேன். சாரெல்லாம் விட்டா பொழுதுக்கு நிறைய சீனியரை பத்தி நிறைய பேசுவாங்க. ஏன்னா இப்ப பேசுறதுக்கு கால அவகாசம் இல்லை. அதனால வர்றவங்க என்ன பிரகாசன் சாரா அதே மாதிரி பேசுவாங்க நிறைய. இருந்தாலும் ஏன்னா சங்கத்தின் சார்பாக ஐயாவுக்கு பலதரப்பு நிகழ்ச்சியை பிரமாண்டமா செய்யறதுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ் சாரும் சொன்னாங்க இங்க கொண்டு வந்திருந்திருக்கலாம்னு. அங்க போனவங்க எல்லாருமே ஐயாவோட உடலை வந்து இங்க கொண்டு வரதுக்கு பெரும் முயற்சி எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன சங்கடம் என்னன்னா குடும்பத்துல இருக்கவங்க 15-20 பேர் அவங்க வந்து இங்க இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிகழ்ச்சி எல்லாம் அந்த காரிய சடங்கெல்லாம் இங்க இருந்து செய்ய முடியாதுங்கிற காரணத்தினாலதான் கொண்டு வந்து சேர்க்க முடியல, இங்க கொண்டு வர முடியல. அதனால நிகழ்ச்சி படத்தரப்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும் ஏதோ மண்டபத்துல. அப்ப எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அதனால பரவாயில்ல கொஞ்சம் சுருக்கமா பேசணும். ஏன்னா அவங்க எல்லாம் இருக்காங்க. அடுத்தபடியா நிறைய பேச வேண்டிய ஆள்தான் குறைச்சி பேசுற மாதிரி நான் இப்ப சொல்றேன்னு நினைக்கிறேன். ஐயாவோட பாசத்துக்கும் பற்றுக்கும் என்னைக்குமே அவரோட மனசுல நிலவாகக்கூடிய அண்ணன் ஜெயவர பாண்டியன் அவர் கோலஞ்சலி செலுத்துவார். அனைவருக்கும் வணக்கம். சீனியர்லாம் நான் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே வார்த்தை என்னுடைய வாழ்க்கை அகராதியில் இந்த முதல்ல என்னை வந்து பட்டுக்கோட்டை கொண்டு வந்தது அண்ணன் கொண்டது 10/4/1984 வந்து எம்ஆர் அண்ணா வந்து இந்த கும்பகோணத்தில் இருந்தது பட்டுக்கோட்டைக்கு இப்போ ஞான வரணும் அப்படின்னு வரவழைச்சி அண்ணன் வரவழைச்சாங்க. அன்னைக்கு வந்த அன்னைக்கு வந்து அண்ணன் தான் ஜூனியராக நான் வந்தேன். அண்ணன் கொண்டு போய் என்னை கொண்டு போய் நீ பெரியவர் நாளாக இருக்கணும்னு சொல்லி நம்பி விட்டாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 40 வருடம் ஆகுது. அவர் வரல, எங்கள் குடும்பம் வரல, நம்ம அண்ணனும் சரி எங்களுடைய நாங்கள் வந்து அதாவது வேற யாருமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில வந்து அதாவது நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு படியும் அவர் எடுத்து வச்சவர் அடிதான். அவருடைய அண்ணனும் சரி அவங்க 2 பேருமே சரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த அளவுக்கு என் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அதுக்கு சீனியர் தான் முதல் காரணம். வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லாரும் இது பேசினா ஒவ்வொருத்தருக்கும் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அகராதி உண்டு. இந்த சங்கம் கட்டி காக்கிறதுக்கு வந்து அவரை வந்து தெரிஞ்சிருக்கு. வழக்கறிஞருக்கு ஒண்ணுன்னா அவர் வந்து எந்த நிலைக்கு போவார். நான் தொழில இருக்கும் பொழுது அண்ணனுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய பேர்ல தஞ்சாவூர்ல வந்து சீனியர் வழக்கறிஞர் நாமத்தை வச்சு நடத்தும் பொழுது என் பேர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டதை வந்து முழுமூச்சா இருந்து அது ஒரு சிஜிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு. அந்த எஃப்ஐஆர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பெயில போட்டு நான் இப்போ வந்து சாருடைய அப்பாவை உடம்புல மெட்ராஸ் இருக்கேன். நான் இல்லாமையே அந்த ஏதோ அந்த பொறுப்பை எடுத்து பண்ணி அதாவது வழக்கறிஞர் ஒரு இதுனா வந்து அவருடைய முழு மூச்சா இருந்து நம்ம பாதுகாப்பாரு. அது மாதிரி மயிலமோட்டில் ஒரு வழக்கறிஞரை வந்து இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கஸ்டம் இன்ஸ்பெக்டர் தாக்கிட்டான். யாரும் தெரியாம சந்தேகத்தில் தாக்கிட்டான். அதுக்கு எஃப்ஐஆர் போட வச்சு அவனை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாரு. அதனால நம்ம வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு வழக்கறிஞர் சங்கம் இந்த அளவுக்கு வந்து இருக்குன்னா அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய முழு ஒத்துழைப்பு அவருடைய இதுதான் வந்து நம்ம அறிவுரை இல்லாத நம்ம வழக்கறிஞர் சங்கம் இந்த அளவுக்கு இருக்கு. தமிழ்நாடு லெவல்லே சக்திவேலையோட நீ சொல்லியிருக்காரு ஜட்ஜியா கைகோர்ட்டு சொல்லும் பொழுது மட்டுக்கூட பாருமா நான் பார்த்ததில்லை. தஞ்சை மாவட்டத்தையே நம்ம ஐயா வந்து கைக்குள்ள வச்சிருந்தாரு. அவர் பட்டுக்கோட்டை மட்டும் கிடையாது, தஞ்சை மாவட்டத்தில் அனைத்து வழக்கறிஞர்களையும் கைக்குள்ள வச்சிருந்தாரு. சங்கங்களை அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதர். அவரு வழக்கு நடத்தும் போது சரி அவருடைய எஞ்சார் மூலமா அந்த புரிய போய்தான் நாங்கள் கூட வருத்த கோவப்படுவோம். ஜட்ஜி பேசும் பொழுது அவர் எங்களை இது எழுதி பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி வழியை நடத்துறதுனா அவருடைய வழிகாட்டுதல். நான் பேச முடியாது, பேச ஆரம்பிச்சேன்னா நானும் தாங்க முடியாது.
இருந்தாலும் நம்ம அவருடைய வந்து வழிகாட்டுதலை தெரிஞ்சுக்கிட்டு நிறைவா நம்ம ஒரு இதை பேச போறோம். அன்னைக்கு அந்த கூட்டத்துல வந்து நம்ம வந்து படத்துல போல வந்து எல்லாரும் வந்து மனதிலிருந்து பேசுவோம். ஜூனியர் வழக்கறிஞர்கள் வந்து அவர் வழிகாட்டுதலா இருக்கு. ஒவ்வொருத்தர் சொல்ற மாதிரி பிவி இன்னைக்கு 60-70 ஜூனியர்ஸ் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. ஒரு பிராமின்ட்ட வந்து நான் பிராமின் அட்வொகேட்ஸ் தான் அங்கே அதிகம். பிராமினுக்கு ஒரே ஒரு கேள்வி தவிர யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பார்க்கும்போது போனா நம்மளுடைய சமுதாயத்தை வந்து கட்டிக்காத்தவர், சமுதாய சீர்திருத்தவர், பெரிய மனிதர். சொல்லணும்னு நினைச்சா நான் சொன்ன மாதிரி மேல்வாரி கிராமங்கள் சொல்றாங்க. பட்டுக்கோட்டிலிருந்து பட்டா நம்பர் 1 வந்து அவருடைய பட்டா நம்பர். பட்டுக்கோட்டை பட்டா நம்பர் 1ங்கிறது ஒரு பட்டா நம்பர். இன்னைக்கு அவர் வந்து மணிக்கூட்டிலேருந்து மணமாடு கிராமம் முடிய அவருடைய எல்லையிலேயே போறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து வசதி வாய்ப்பு இருந்தவர். நமக்கு தெரியும் அந்த அதான் வண்டி இருக்குல்ல, கூட்டு வண்டியில வந்து ஆள் அங்கேயிருந்து வந்து வாழ்ந்தவர் அவர் தான். இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர் அவர் தான். பெரிய பண்ணையாராக இருந்தாலும் சரி வாழ்ந்தவர், அதே வாழ்க்கை சாதாரணமா வாழ்ந்தவர் அவர் தான். ஆனா அவருக்கு ஈடுனா யாருமே கிடையாது. நிறைய பேசலாம், இருந்தாலும் அவருடைய வழிகாட்டுதல்படி எல்லா ஜூனியர்ஸும் நல்லா நடந்து நல்லா பெரிய பெரிய ஆளாகணும். அவருடைய இதுபடி சங்கத்தையும் கட்டிக்காத்து அவருக்கு இல்லை என்றாலும் அவர் எப்போ நினைச்சு வேலுமன் வளரணும்னு கேட்டுக்கிட்டார். குடும்பம் சாந்தியிலே மூத்த வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் பிரகாசம் சார் கோலாஞ்சேரி சார். 2 நிமிஷம் போதுங்களா? 2 நிமிஷம் பார்க்கலாம். ஐயா புகழஞ்சலி அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, பாஸ்கரன் அவர்களே, ஆர்ஆர் அவர்களே, என்னோடு இருக்கின்ற சக வழக்கறிஞர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் எனக்கு ஒரு வாழ்நாள் குறை ஒன்று உண்டு. ஐயாவின் இறுதி அஞ்சலிக்கு போக முடியவில்லை. நான் 80 இங்கே வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்ததில் எனக்கு சீனியர் ஜிடி தான், சிவில் சைடு பார்க்க. கிரம சைடு செய்யறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் கூட. அதனால கொஞ்சம் யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம் வலிந்து போய் எல்லாரும் கேட்கும்போது மாணவரை அழைத்து அடங்கே வைத்திருந்து சொல்வதை போல நம்ம வீதி சார் சொல்றாரு, என்ன எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க ஜூனியர்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அழைச்சு பக்கத்திலே உட்கார வச்சுருக்காரு. நான் ஏந்திருக்கிறேன் தெரிஞ்சு அன்னைக்கு நான் நம்ம பிரகாஷை பார்த்து கேட்ட போது, என்ன பிரகாஷ் இங்கே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்ட போது சொன்ன டிஃபிகல்ட்டி சொன்னாங்க. அங்கே இருந்து குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு சிரமம். இப்ப எனக்கு முன்னால் சொன்னாங்க, யாரும் சொன்னாங்க, பெட்டுக்கோட்டையில் ஐயாவை வைத்திருந்திருந்தால் பெட்டுக்கோட்டை தாங்கி இருக்காதுன்னு முறையில் சொல்றாரு. யாரும் சொன்னாங்க. உண்மை அது. ஏன்னா வழக்கறிஞராக மட்டும் ஐயாவனுடைய பரிமாணம் இல்லை. ஐயாவனுடைய பரிமாணத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். நம்ம கண்ணுக்குடி பக்கம், திருமலை பக்கம், அமலாவட்டு பக்கமா இருந்தாலும் விதி சாரா சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்கும். இந்த பக்கம் வெள்ளாளநாடு பூராவிலும், தாமரக்கோட்டை, மங்கநாடு, நாட்டுச்சாலை எல்லாவற்றிலும் வீதி சாரா அவருக்கு சொந்த கிராமம் கூட. அந்த எல்லோருடைய வார்த்தைகளிலும் ஒரு மரியாதை தெரியும். அதனால இங்கே இருந்திருந்தால் அவருடைய இறுதி அஞ்சலி எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். வாழ்வாக்கு வாழ்ந்த மனிதர் அவர். வேறொரு வழிதான். ஞான செருக்கு என்று வந்துவிடும். எல்லோருக்கும் அறிவு இருந்தால், ஸ்கில் இருந்தாலே எல்லோருக்கும் செருக்கு வந்துவிடும். செருக்கில்லாத ஒரு அறிவாளி என்று பார்த்தால் முழு மனமும் அன்பு நிறைந்திருக்கிற மனிதர். வக்கீல் சங்கத்தில் நிறைய கான்ட்ரோவர்சி வரும்போது போன பார்க்கலாம் இருப்பாங்க. அதுக்கு இன்னும் தெரியல. அவர் உட்கார்ந்து போய் உட்கார்ந்துக்கலாம். இல்லையா இப்ப பேசிக்கிறாங்க அப்படின்பாரு. ஏதாவது சொன்னா அப்பவே சொல்லுவாரு, பரவாயில்ல உண்டு அப்படிதான் இருப்பாங்க. ரெண்டையும் அவரே சொல்லுவார். வருத்தப்பட்டு சொல்வதையும் சொல்லுவாரு, வேண்டாம் உற்றன்னு சொல்வதை அவரே சொல்லுவார். எனவே இந்த நம்ம வழக்கறிஞர் சங்கம் அத்தனை பேரையும் நம்ம ஃப்ரெண்ட்லியா, பிரதர்லியா
ரெண்டுமா இருந்த ஃபுல் பிரச்சனை உண்மையிலேயே அவருடைய அந்த பரிமாணம் இருக்குல்ல முழுக்க அவரை தெரிந்தவர்கள் வரை அதுக்கு தெரியாத பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ண தெரியல. அவரை தெரிந்தவர்களே வரை அவர் இந்த வழக்கறிஞர் சங்கத்திலே நிழலாக நின்று கொண்டே இருப்பார், நம்மோடு இருந்து கொண்டே இருப்பார். அவர் புழங்கியவர், நின்று பழகியவர். அந்த அந்த வழக்கு நீதிமன்றங்களிலே ஐயா ஐயான்னு சொல்லி கொடுத்துருக்க முதல்ல பார்த்தது நாங்கள்லாம் பேரண்ட் சில பேர் நம்ம எவர் வருவார், அன்னைக்காத பாதையில் வருவார். வந்த உடனே ஜட்ஜி அப்படிதான் பார்ப்பார், அப்படித்தான் பார்ப்பார். ஆனா நம்ம ஐயா அப்படிதான் எது சொன்னார் பரவாயில்லையா பரவாயில்லையா. இந்த மனுஷனுக்கு அறிவு அதிகமாகும் போது அகந்தை குறைந்தால் அவன் மாமனிதர் ஆகிவிடுவார் என்று இந்திய தத்துவ ஞானங்கள் சொல்லுவார். எங்கே அன்பு மிகுந்து அறிவு மிகுந்து ஞான அகந்தை இல்லையோ ஞான செருக்கு என்று ஒன்று இருக்கு. அறிவாளிகள் பூராவுக்கும் அந்த செருக்கு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பின்புலம் இருந்து ஐயாவுக்கு பின்புலம் நிறைய இருந்தது. பின்புலம் இருந்து இந்த அறிவாளித்தனத்தை சேர்த்து ஒரு கற்பனை பிடிப்பாங்க வேற யாருமா இருந்தார் எப்படி ஒரு உருவம் கிடைக்கும் நமக்கு. ஆனா நேர் மாறான உலகத்தில் இருந்தார். அவர் நல்ல அறிவாளியாக இருந்தார், பக்குவமாக இருந்தார். எனக்கு தனிப்பட்ட முறையில் கிரிமினல் கேஸ் நடத்துறது எப்படின்னு ஒரு ரகசியம் சொல்லி கொடுத்தாரு. அந்த ரகசியத்தை நான் பொது வழியில் சொல்லக்கூடாது, தனித்தனியா கேட்டீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மெத்தட்ல நான் கிரிமினல் கேஸ் ஜெயிச்சேன். அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண காலத்துல நம்ம சீனியர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சும்மா பெர்ஃபெக்டாக சொல்லல, நான் எனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தது கிரிமினல் கேஸ் நடத்துறதுக்கு ஆர்வத்தை பார்த்துட்டு ஒரு நாள் சடகோபன் சார் கிரிமினல் எடுக்கிறதா நான் போய் வாங்கிருச்சு உனக்காக மட்டும் இருக்கிறேன் 2 நாள் இருந்தார். இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் நடத்துறது எப்படி நடத்துறதுக்கு எல்லா வெளியிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரகசியம் சொல்றாரு, அந்த ரகசியத்துக்கு உள்ள ஒரு ரகசியம் இருக்கு. யாராவது இங்க பிபி ஆயிட்டாங்கன்னா அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விருந்து டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. டிஃபென்ஸுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தை அதுலயும் நம்ம நம்ம ஆர்வம் மாதிரி யாருக்கு சொல்லி விட்டா எல்லா வரலாறு பிபியும் சொல்லி விட்டுறாரு. எனவே எனக்கு சொல்லி தனிப்பட்ட முறை சொல்லி விட்டார். அந்த வகையில எல்லாரையும் ஷேப் பண்ண மிகப்பெரிய வன்மையாக நேசித்தார். அந்த நேசித்த மனிதனுடைய அதனால இப்ப நம்ம எப்ப சொல்லும்போது அழகா சொன்னார், அருமையான பாடல் எடுத்தார். எனக்கு சினிமா பாடல் தான் ஆனா பொருத்தமான பாடல். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் யார் இருப்பார்னா யாரை மனிதர்களை எல்லாம் நேசிக்கிறார்களோ. இப்ப நாம பார்த்த தலைவர்களையே திறமைசாலி தலைவர்களை விட நேசித்த தலைவர்கள் தான் நினைவில் இருக்காங்க. பாத்தீங்களா, விவேகானந்தர் சொல்லுவார், மிகப்பெரிய பேச்சாளனை விட அறகுறையாக உலகின் தீர்க்கதரிசிகள் பெரியாளர். ஏனென்றால் தீர்க்கதரிசிகளுக்குள்ளே இருந்தது மனித நேயம், ஆன்ம நேயம், இந்த உயிர்களை பற்றிய நேயம் தான் அவர்களை அந்த வார்த்தைகளை அறகுறையாக பேசிய வார்த்தைகளை மனிதர்களை சென்றடைய வைத்திருந்தார். எனவே வி.வி. சாருடைய மிகப்பெரிய மனிதராக இருப்பதற்கு காரணம் அவருடைய திறமையும் தாண்டி அவர் நம் வாரம் முழுவதையும் நேசித்தார். நம் எல்லோரையும் தொடர்ந்து நேசித்துக் கொண்டே இருப்பார் எங்கிருந்தாலும் என்று அவருடைய ஆன்மா சார்ந்தையுடைய வேண்டி நன்றி தெரிவிக்கிற வேண்டிய சங்க மூத்த உறுப்பினர் டி.கே.ஜி. அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார்.